ஹாய் நண்பர்களே, சிக்கன் லிவர் ஈரல் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ட்ரை பண்ணி எப்பவும் போல தான் நம்ம வந்து தான் குக்கெல்லாம் கற்றுக்கிட்டோம். சிக்கன் லிவர் குழம்பு வச்சாச்சு, முடிய போது இறக்கணும். குக்கரில் வந்து சாப்பாடு வச்சாச்சு நம்ம கிச்சனில். அதுக்கப்புறம் என்ன, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம் அதை ரெடி பண்ணியாச்சு. அது வந்து 18+, அது வேண்டாம், ஓகேங்களா. நம்ம ரூம் கிச்சன் இதுதான். நம்ம ரூம்மேட்ஸ் எல்லாருமே வந்து மத்தியானம் ஷிஃப்ட் போயிட்டாங்க. எனக்கு காலைல 4 மணி ஷிஃப்ட்ன்றனால நான் மத்தியான ஷிஃப்ட்டில் லீவ். அதனால் நான் ஒரு ஆள் சோலோவாக சமைச்சிக்கிட்டு இருக்கேன். சாப்பிட்டுட்டு நான் படுத்துட வேண்டியதான். நாளைக்கு காலைல 4 மணி டியூட்டி. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். எங்கள் வேர் ஹவுஸில் வண்டி நிற்கிது, நல்லா பாருங்கள். எங்கள் வண்டி டேண்டமை விட இங்கே ஓடுற அந்த செமி கார்டன் ட்ரெய்லரு ட்ரக்கு வந்து லென்த்து கம்மி. இப்போ எங்கள் வண்டி நிற்கிதா, அதை வந்து காமிக்கிற பாருங்க. ரேம்பில் முட்டின மாதிரி நிற்கிது. இந்த இருக்குது பார்த்தீங்களா அந்த எல்லை கோடு, இந்த எல்லை கோடுக்கு வெளியில் 2 அடி நிற்கிது வண்டி, எங்கள் வண்டியோட லென்த்து. இப்போ அதே ரோவில் நல்லா பாருங்கள், எங்கள் வண்டி 2 வண்டி நிற்கிது. 2 வண்டியுமே வெள்ளை கோட்டுக்கு ரேம்பில் முடி நிற்கிது, எல்லை கோட்டுக்கு வெளியில் 2 அடி நிற்கிது. இப்போ எங்கள் வேர் ஹவுஸுக்கு லோடு இறக்க வர்றாங்கல்ல வண்டி, அந்த வண்டி அங்கே நிற்கிது. எங்களது 20+20 இல்லை பாருங்கள், டேண்டம் 20+20ன்னு சொல்லுவோம். ஆனால் லென்த்து மொத்தம் லென்த்து வந்து 55-60 அடி வரும். இப்போ அதே எங்கள் வேர் ஹவுஸில் அதே ரேம்பில் முட்டின மாதிரி நிற்கித வண்டி. அந்த எல்லை கோடு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தானே இருக்குது. எல்லை கோடு முடிகிற இடம் இங்கே பாருங்கள், காமனாக எல்லா இடத்துலையும் ஒரே லென்த் தானே போட்டு வச்சுருக்காங்க. அந்த எல்லை கோட்டு உள்ளேயே இருக்குது பாருங்கள். வண்டி கோட்டு உள்ளேயே ஒரு 3-4 அடி கோட்டு உள்ளேயே இருக்குது. எங்கள் வண்டி கோட்டை தாண்டி 2 அடி இருந்துச்சு. எதை சொல்ல வர்றேன்னா, 2 வண்டி பக்கத்தில் இந்த செமி கார்டன் வண்டியையும் எங்கள் வண்டி டேண்டமையும் பக்கத்தில் நிப்பாட்டினா 6 அடி எங்கள் வண்டி லென்த்து, ஓகேங்களா. எங்கள் வண்டி 6 அடி லென்த்து. ஒரு நாலேஜுக்காக சொல்கிறேன். இதுதான் நம்ம ஒர்க் ஷாப்பு, ஓகேங்களா. நம்ம வண்டியோட அண்டர் சேஸை எனக்கும் பார்க்கணுன்னு ஆசை. இந்தியா வண்டியோட என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கும் காமிக்கலாம் அப்படின்ட்டு அண்டர் சேஸ் டூர் இது எங்கள் வண்டியோட கேபின் இப்படி தூக்கி நிப்பாட்டிருக்கோம். கேபினுக்கு கீழே வந்துடும் இன்ஜினு. இதே அமெரிக்காலெலாம் பார்த்தீங்கன்னா கென்வொர்த் அந்த வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா மூக்கு வண்டி மாதிரி, நம்ம ஒரு மூக்கு வண்டி பென்ஸ் போல் முன்னாடி இருக்கும் இன்ஜினு, தனியாக கேபின் கொடுத்துருப்பான், ஸ்லீப்பிங் இது கொடுத்துருப்பான். அது மாதிரி இல்லை. யூரோப்பில் மேக்ஸிமம் வெஹிக்கிள்ஸு கேபினுக்கு கீழே இன்ஜின் வர மாதிரி கேபின் அப்படி மேலே தூக்கிக்கிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி தான், ஓகேங்களா. நம்ம ஷெட்லேருந்து இப்போது அண்டர் சேஸ் டூர் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். கீழே இறங்கலாம். இன்றைக்கி மெக்கானிக் ஷெட்டுக்கு வந்திருந்தேன் வேலையாக, அதனால் அப்படியே காமிக்கலாமேன்ட்டு. எனக்கும் பார்க்கணுன்னு ஆசை. இதான் நானும் ஃபஸ்ட் டைமாக கீழே வந்து பார்க்குறேன். உள்ளே வந்துட்டோம். வந்தோடனே கீழே பார்த்தீங்கன்னா இன்ஜின் மேலே கேபின் தூக்கி இருந்ததில் அங்கே இன்ஜின் இருக்குது. நம்ம ஊர் போல் கிங் பின்னு அந்த ஏர் ட்ரம்மு அதே சேம் மெத்தட் தான். இங்கே ஒரு சாக்கப்சர் இருக்குது, கேபினுக்குள்ளே சாக்கப்சரு. அது ஃபஸ்ட்டு பீமோட ஜாயிண்ட் ஆகிருக்கும். இந்த பேலன்ஸ் ராடு இதெல்லாம் நம்ம இந்தியன் வேக்கில் உள்ளது தான். முக்கியமான இன்னொரு விஷயம், யூரோப்பை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இங்கே பாசிங் லோடுன்றதுனால ஃப்ரண்ட் கேபினுக்கு பாருங்கள் கட்டு பிளேட், இந்த 2 ஸ்ப்ரிங் பிளேட் தான் வருது ஒரு பக்கத்துக்கு. அந்த சாக்கப்சருக்கு பக்கத்தில் நம்ம ஊரில் உள்ள பிளேட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 கொடுத்து வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம ஊரில் மேக்ஸிமம் ஓவர்லோடு ஓட்டுறதுனால. இங்கெல்லாம் கார் போல் இது 2 பிளேட்டு தான் இருக்குது பாருங்கள். பேக் சைடு அதுவும் கிடையாது, காமிக்கிறேன். இன்ஜின் முடிஞ்சு இங்கே வந்து கியர் பாக்ஸ், இன்ஜினுக்கு அடுத்து தான் கியர் பாக்ஸ் இருக்குது. இதுதான் கியர் பாக்ஸு. இது ஹாட் ப்ளோ டேங்க் வெளியில் உள்ளது. இது வந்து பேட்ரி பாக்ஸ் அவுட்டரில் உள்ளது, உள்ளே இப்படி இருக்குது. கியர் பாக்ஸுக்கு கீழே ஆக்சுவலாக அந்த யூ மாதிரி உள்ள அந்த சப்போர்ட்டிங் இது கொடுத்துருக்காங்க. கியர் பாக்ஸ்லேருந்து ஜாயிண்ட் ஜாயிண்ட் ஆகி ஸ்ட்ரெயிட்டாக போகுது. 2 ஜாயிண்ட் மாதிரி இருக்கும். நாங்கள் நம்ம ஊர்லலாம் க்ரீஸ் அடிப்போம். இங்கெல்லாம் வந்து எல்லாமே நம்ம ஊர்லேயும் இப்போ யூஸ் அண்ட் த்ரோ கொண்டு வந்துட்டாங்க. அந்த மெத்தட் தான், க்ரீஸ் பண்ணலாம் இருக்காது ஜாயிண்டில். இந்த பக்கம் சைலன்ஸ் இருக்குது. இந்த பக்கம் வந்து பேட்ரி பாக்ஸும் ஆட் ப்ளோ ஆயில் டேங்கு, அங்கே ஒரு டீசல் டேங்க் இருக்கா. இந்த பக்கம் வந்து Euro 6 மாடல்ன்றனால சைலன்சர் முன்னாடியே வந்துடும். பின்னாடி தான் மேட்ரு இருக்குது, முக்கியமான மேட்ரு. ஏன்னு வச்சிங்களேன், இப்போ பாருங்கள், பின்னாடி ஃபஸ்ட்டு ஹவுசிங் உள்ள வீல், இதான் மெயின் ஹவுசிங்கு. டிஃப்ரென்ஸு சொல்லுவாங்கள்ல, இந்த பக்கம் 2 வீல், இந்த பக்கம் 2 வீல். நல்லா கவனிங்க, இங்கே எங்கேயுமே ஸ்ப்ரிங் பிளேட் கிடையாது. ஒன்லி இந்த இருக்கு பாருங்கள் பலூன். ஏன்னா இங்கே எல்லாமே பாசிங் லோடு தான், ஸ்ப்ரிங் பிளேட்டே கிடையாது, ஒன்லி பலூன். இந்த பக்கம் பாருங்கள், ஸ்ப்ரிங் பிளேட்டே கிடையாது. நம்ம ஊர்லலாம் எவ்வளோ பெரிய ஸ்ப்ரிங் பிளேட் இருக்கும், கட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கட்டில் தான் வண்டியோட மொத்த வீட்டுமே இருக்கும். இங்கே ஸ்ப்ரிங் பிளேட்டே கிடையாது. அங்கிட்டு 2 பலூன் இருக்கிறது போல் இங்கே பாருங்கள், இந்த பக்கம் 2 பலூன் கொடுத்துருக்காங்க ஒரே ஹவுசிங்க்கு. அதே ஹவுசிங்க்கு பின்பக்கத்தில் இந்த பக்கம் 2 பலூன்.
இப்போது ஹவுசிங் சொல்கிறேன். இந்த ஹவுசிங்க்கு இங்கிட்டு 2 அங்கிட்டு 2 முன்ன பின்னு மொத்தம் ஒரு ஹவுசிங்க்கு 4 பலூன் கொடுத்துருக்காங்க. 16 வீல் வண்டிகளில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வர வண்டிங்கள்லாம் இந்த ஆக்சில் மேலே தூக்கிக்கிறதுக்கு இந்த பலூன் உள்ளவங்க அந்த வண்டி ஓட்டினவங்க பார்த்துருக்கலாம். நான் கடைசியாக ஓட்டின வண்டி அதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக உள்ள 2 ஆக்சிலுக்கு வந்து கட்டு கொடுத்துருப்பாங்க. மேலே கீழே தூக்கிக்கிற வண்டிக்கு மட்டும் பலூன் கொடுத்துருப்பாங்க. இதில் கட்டே கிடையாது, கம்ப்ளீட்டாக பலூன் தான். இந்த பேலன்ஸ் ராட்லாம் சேம் நம்ம ஒரு வண்டிலாம் இந்த மாதிரிலாம் பேலன்ஸ் ராட் வரும். பாருங்கள், நல்லா பாருங்கள். இந்த ஹவுசிங்க்கு ஸ்ப்ரிங்குக்கு பதிலாக நம்ம ஊரில் உள்ள ஸ்ப்ரிங்குக்கு பதிலாக பலூனு, அங்கிட்டு உள்ள பலூனும் இங்கிட்டு உள்ள பலூனும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு ராடு. எதுக்காகனா இங்கே கம்பல்சரி பாசிங் தான். அந்த ஓவர்லோடுன்னு நம்ம ஊரில் உள்ள அந்த மேட்ரே கிடையாது. 2 வீல் உள்ள ஒரு பக்கத்துக்கு 2 வீல் உள்ள மாதிரி மெயின் டிஃப்ரென்ஸ் ஆக்சில் உள்ள தாண்டி அடுத்ததாக மேலே கீழே தூக்கிற மாதிரி இது பலூன் அந்த மேலே கீழே தூக்கிக்கிறதுக்கும் ஒரு பலூன். இது வந்து சிங்கிள் வீல் உள்ளது, தூக்கிக்கிறதுனால ஒரு பலூன் தான் கொடுத்துருக்காங்க 2 பக்கமும். அது வந்து 2 பக்கமும் டபுள் வீல் உள்ளதுனால வெயிட்டை தாங்கிறதுனால அதே ஆக்சிலுக்கே 2 பக்கமும் பலூன் கொடுத்துருக்காங்க. இந்த வீலுக்கு ஒரு பக்கம் தான் பலூன், அதாவது ஒரே ஒரு பலூன் தான். எல்லா வீலையும் மேலே தூக்கி, ஃப்ரெண்டு வீலை தவிர மீதி எந்த வீலை வேணாலும் எப்போ வேணாலும் மேலே தூக்கிக்கலாம். அதோடு இது முடிஞ்சிட்டுனா இந்த இடம் வந்து நம்ம டேண்டம் கனெக்டிங் பிளேஸ். இது வந்து ட்ரக்கு முடிகிற இடத்துல டேண்டம் கனெக்ட் பண்ணி அதுக்குள்ளே அந்த பொசிஷன் டேண்டம் பின்னாடி டோரை ஆப்ரேட் பண்ணுற பொசிஷன் இதுதான் அண்டர் சேஸ். சூப்பராக இருக்குல்ல. இது பிரேக் ட்ரம்மு, அந்த ஏர் இது உள்ளது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த பலூன்ஸ் அல்லாமல் சென்டராக ஒரு பலூன் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா பேக் சைடு வண்டியோட டோட்டல் பொசிஷனை மேலே கீழே தூக்கிக்கிறதுக்கு ஏன்னா நாங்கள் லோடு இறக்குற இடத்துல இந்த இருக்கு பாருங்கள், இந்த பலூன், இந்த வீலுக்கு ஒரு பலூன், இந்த வீலுக்கு ஒரு பலூனு, அந்த வீலுக்கு 2 பக்கமும் 2 பலூனு, அந்த வீலுக்கு 2 பக்கமும் 2 பலூனு, அது இல்லாமல் காமனாக சென்டராக இந்த பலூன் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா இங்கே வந்து வண்டியை பேலன்ஸ் நாங்கள் மேலேயும் கீழேயுமா தூக்குவோம், அதுக்காக. அப்படியே அந்த பக்கம் போவோம், இங்கேயும் அதே தான். இன்னொரு வண்டியோட பேக் சைடு, அவ்வளோதான் மெத்தடு. எந்த வித பேக் டயருக்கு எங்கேயுமே நம்ம ஊர் போல் இங்கே கட்டே வராது. தட்ஸ் மீன்ஸ் ஸ்ப்ரிங் பிளேட்டே வராது, ஒன்லி பலூன்ஸ் தான். ஓகே, அப்படியே மேலே போயிடலாம். மறுபடியும் அண்டர் சேஸ் டூர். ஜாயிண்ட் வந்து ஹவுசிங்கில் ஜாயிண்ட் ஆகிற இடம். இது வந்து ட்ரம்மு, இது வந்து ஏர் ட்ரம்மு. பிரேக்கை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உள்ளது, எல்லாருக்கும் தெரியும் அதெல்லாம். இது வந்து ஏர் டேங்கு, 2 பக்கமும், அங்கே ஒரு டேங்கு 3. கியர் பாக்ஸ், இன்ஜின், டைனமோ, ரேடியேட்டர்ஸ். இது வந்து ரேடியேட்ரு அதுக்குள்ளே பெல்ட்டு. அந்த ஐட்டம் வண்டியில் வேலை நடந்துகிட்டு இருக்கு. நான் மெக்கானிக் ஷெட்டுக்கு வந்து அதனால் எடுக்கிறேன். அவ்வளோதான், இதுதான் எங்கள் மெக்கானிக் ஷெட்டு. பாய்.